அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பிப்ரவரி 19ஆம் தேதி லெந்து நாளின் 2ஆம் நாளாய் இருப்பதினாலே, மனிதனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். நீதிமொழிகள் 19:3 சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். நிறைய பேர் மதியீனமான பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள், யோசிக்காமல் பேசுகின்ற காரியங்கள், இப்படி நிறைய பேர் மதியீனமாய் பேசுகிறவர்கள் இந்த நாளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உபவாச நாளிலே உங்களுடைய மதியீனமான பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன், எதற்கு என்ற கேள்விகளை கூட மதியீனமாய் கேட்கும் ஆட்கள் இந்த உலகத்திலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மதியீனம் என்று நாம் சொல்லும் பொழுது வாழ்க்கையை தாறுமாறாக்கும், வளர்ச்சியை தடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே நாம் நிறைய காரியங்களில் மதியீனமாக இருப்பதினாலே, நிறைய சூழ்நிலைகளிலே மதியீனம் நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் உபவாச நாளிலே நீங்கள் மதியீனமாக நடக்காமல் புத்தியோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லியிருக்கிறது. புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் மதியீனமாய் நடக்காமல் மதியோடு புத்தி, மதி என்றால் புத்தி, அறிவு என்று நாம் பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளில் மதியீனங்களை பார்க்கிறோம், செயல்களில் மதியீனத்தை பார்க்கிறோம், சொற்களில் மதியீனத்தை பார்க்கிறோம். இப்படி மதியீனமான சொற்களும் மதியீனமான வார்த்தைகளும் எப்படி இருந்தாலும் பேசினாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அது மிக தவறானவைகள். நீங்கள் நினைக்கிறது போல் இந்த உலகம் அல்ல. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நீங்கள் பேசுவது எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே மதியீனமான பேச்சுக்களை தவிர்ப்போம். அதே போல மற்றவர்களுக்குள்ளே நீங்கள் பேசினாலும் அல்லது குடும்பத்துக்குள்ளே பேசினாலும் மதியோடு, புத்தியோடு, பரிசுத்தத்தோடு பேசுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நாம் இந்த மதியீனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது இந்த மதியீனம் நம்மை விட்டு விலகுகிறது. புத்தியோடு நடக்கிறவன், புத்தியோடு செயல்படுகிறவன், ஞானத்தோடு செயல்படுகிறவன் வேதம் வாசித்து தினமும் தியானிப்பான். அவனுடைய தியானம் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மதியீனத்தை ஒழித்து நல்ல நாளாய் நடக்கட்டும். வார்த்தைகளை அளந்து பேசுங்கள், சொற்களை தேவனுடைய ஆவியினால் நிரம்பி பேசுங்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறவர்களுக்கு இந்த மதியீன பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் பரிசுத்த ஆவியில் நிரம்புவதில்லை. பரிசுத்த ஆவியில் நிரம்பாததினாலே மற்றவர்களை ஒரு சொற்களில் பேசும்பொழுது கூட அல்லது கூப்பிடும்போது கூட கெட்ட வார்த்தைகளிலே சொற்களை பிரயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் தேவனுக்கு விரோதமானது. உங்களுடைய மதியீனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்கள் புத்தியை உறுதிப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்கள் மதியை உயரடைய செய்கிற நாளாக இருக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.